வச்சு ஒரு கிரேவி செய்ய போறோம். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் வெரைட்டி ரெசிபிக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தை கூட வச்சு கூட சாப்பிடலாம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ரெடி பண்ணுறோம். எல்லாம் சுத்தமான முறையில் ஹோம்மேட் மசாலாஸ் தான் எல்லாமே. 25 வகையான மசாலா பொடியெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம காராமணி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காராமணி கிரேவி செய்கிறதுக்கு காராமணி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வேகணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியட்டும். 2 வத்தல் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும். இப்போது இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மிக்சியில் நல்லா பேஸ்ட் அடித்து சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காராமணி நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் எழுந்து ஒரு 6-7 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு 11 மணிக்கு செய்யலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறினா கூட போதும். இப்போ இது கூட நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நைட் டின்னருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த காராமணி கிரேவி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ நம்ம காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம காராமணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச காராமணி பாருங்கள் இந்த மாதிரி வேகணும். இப்படி நல்லா மாவாக வெந்து வரணும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காராமணி வந்து அந்த கிரேவி கூட ஒன்றா சேரும், நல்லாயிருக்கும். அது கொதிக்கட்டும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. கடைசியாக இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயே பொடியாக கட் பண்ண மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு காராமணி கிரேவி ரெடி. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு லைனர் செட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு, அதாவது ஏதாவது தூசி எது கொட்டினா கூட நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி அப்படியே இதை போட்டுக்கலாம். கிச்சன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு கொண்டு வந்து வச்சது வந்து சும்மா அப்படியே ரஃப்பாக வச்சது தான். இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கிறேன். இப்படி வச்சிட்டோம்னா ஏதாவது கொட்டுச்சுன்னா கூட நம்ம எடுத்து இதை மட்டும் எடுத்து நம்ம கழுவிக்கலாம். எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்குது. நான் வந்து இந்த கலரில் வாங்கினேன். இப்படி நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 காட்டன் பாக்ஸ் தான் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு வேலை. இது எல்லாமே நம்ம அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் கொடுக்குறேன்,
தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது மேலே ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிட்டிங்கன்னா கீழே இது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில இதில் வந்து காலி ஆயிடுச்சு, சில இதில் வந்து மாறி மாறி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எல்லாம் அதெல்லாம் செட் பண்ணணும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரே கடுகு இருக்குது. இப்படி வந்து நமக்கு வந்து இப்படி சமைக்கும் போது இப்படி எடுத்து இந்த இடத்துல நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கரண்டி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியிருக்குது. அதான் பாக்ஸு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியல, அதனால இப்படி மேலாப்லேயே வச்சுருக்கிறேன். இப்படி எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து அக்சஸ் அந்த அளவுக்கு போகலை, கை எட்டலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்க முடியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஏதாவது ஒரு தெர்மாக்கோல் ஏதாவது வச்சுட்டு இது மேலே அப்படி வைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா 2 ரோ வச்சுக்கலாம் இதில். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டில் ஏற்கனவே நான் வந்து இது மாதிரி ஒரு செல்ஃப் வச்சுருந்தேன். இல்லைங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூட முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதெல்லாம் வந்து அது மேலே வைக்க முடியலை, இதில் அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஆக்கணும், ஆனால் இடம் பத்தாது. தெர்மாக்கோல் வச்சா தான் சரியாக வரும். இந்த மாதிரி தெர்மாக்கோல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் வாங்கும் போது கீழே வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த தெர்மாக்கோல் தான் எடுத்துருக்குறேன். இதை பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இங்கே வைக்கலாம். இப்போ 2 வச்சுட்டேன், அதுக்கு மேலே இப்படி வச்சிடலாம். ஹைட்டு போதும். இப்போ இது கீழே நம்ம இங்கே வச்சுக்கலாம். நம்ம வந்து எழுதுகிற ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துல இருக்கும், தெரியும் நமக்கு. கீழே இருக்கிறதும் நம்ம வச்சுக்கலாம். 2 இது ரேக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எத்தனை வச்சாச்சு பாருங்கள். ஒரே சிங்கிள் இது இருந்தோன்னா வைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம டபுள் இது வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் சம்படம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், இது டப்பர் பேக் பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். அது வந்து உள்ளே எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் இப்போ ஃபுல்லாக எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வந்து கம்மியாக ஸ்டோர் ஆகுது. ரவுண்டாக இருக்கிற பாக்ஸ் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து கொஞ்சமாக தான் இடம் பிடிக்குது, அதனால வந்து அதை தான் ஃபுல்லாக இப்போ எடுத்து அடுக்கிட்டு இருக்கிறேன். இதில் வச்சு இந்த சில்வர் பாக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் தொடச்சி வச்சுடு. எல்லாம் கழுவி காய வச்சாச்சு. இந்த மாதிரி இதில் போட்டு நான் எடுத்து வச்சிருவேன். எப்படியுமே வந்து இடம் அடைக்காது. எப்படியுமே வந்து எப்படினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டியை வந்து ஒரு இடத்துல நம்ம வச்சு தான் ஆகணும். எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா அப்படி இருக்கும். அப்புறம் எப்போ தேவைப்படுதோ பார்த்து எடுத்துக்கலாம். இதோ இருக்குது, இதோ இங்கெல்லாம் வேறு இருக்குது பாருங்கள், டேபிள் மேலெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் கஜா முஜான்னு இருக்குது இடம். அவனையும் தூக்கி உள்ளே போட்டு இல்லை, இதில் நான் எதோ போட்டு வச்சுருந்தேன். இதில் என்ன இருக்குது, தயிர் இருக்குது இதில். சரி வைங்க, இன்னும் கொஞ்சம் இப்போ கழுவை போட்டிருக்கிறேன். காஞ்சோன்னு எடுத்து கொடுக்குறேன். சும்மா எடுத்து அந்த இது கடியில் எடுத்து வச்சுருவோம். பெட்டு கடியில் இடம் இருக்குதுல்ல, அதில் வச்சுருவோம். ஆமாம், ஸ்டோரேஜ் இதில் வச்சுருவோம். நைட் சப்பாத்திக்கு மாவு பெரட்டிட்டு இருக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. சாஃப்டான சப்பாத்திக்கு வந்து மாவு எப்படி பெரட்டணும்னு சொல்லி நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வேலை அப்படியே எல்லாம் ஒதுங்க வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேலை இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரான படுக்கிறது கூட முடியல. அப்படியே சோஃபாலேயே உட்கார்ந்து அப்படியே படுத்தது தான். கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. இன்னைக்கு ஒரு 4 டப்பா முடிச்சிட்டோம்லப்பா. இன்னும் ஒரு 3 டப்பா. எல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி எல்லாம், அதாவது கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் இருக்குது, எல்லாம் வந்து ஆள் வர சொல்லி எடுத்து
கொடுத்துட்டோம். பிருந்தா வந்து வெளியே சைக்கிள் பண்ண போயிருக்கிறா. நல்ல ஒரு இடம், அதனால வெளியே டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சுன்னு சொன்னேன்ல. இப்போதான் ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சது, அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. அவ்வளோதான், சப்பாத்திக்கு பெரட்டியாச்சு, அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி கல் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இன்னும் 2-3 பெட்டி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இருக்கும் போலுங்க. இந்த இதுவே வந்து ரோலரே வந்து உள்ளே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சோம். எடுக்க சப்பாத்தி உருட்டுறதுக்குன்னு வரோம், அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ கல்லை காணமே, இது இல்லவே, அப்படி இது இல்லையே அப்படின்னு. சரி, சப்பாத்தி கல் இல்லையே, ரோலர் இல்லையேன்னு. சரி, அப்புறம் ஒன்று மட்டும் தான் கிடச்சிச்சு, இன்னும் அது கிடைக்கல. சரி, இது கல்லுலேயே வச்சு தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். சிட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். நல்லா சிட் அவுட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சிட் அவுட் காட்டுறேன் இன்னைக்கு. எப்போ பார்த்தாலும் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். நைட்டு 12-1 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே தான் தூங்குறான். காற்று நல்லா வருது, நல்லா சில்லுன்னு வருது காற்று, செம்ம காற்று. சாயந்தரம் ஆச்சுன்னா காஃபி எடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறது தான். சாயந்தரம் ஆச்சுன்னா காஃபி எடுத்துட்டு அங்கே போய் வெளியே உட்காந்துப்போம். அப்படியே ஒரு 8 மணி வரைக்கும் 8:30 மணி வரைக்கும் அங்கே தான், எழுந்து வரதே இல்லை. உள்ளர டிவி கூட பார்க்கறது இல்லை இப்பெல்லாம், வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கோம் காத்தோட்டமா. இருந்தா வரியா சொல்றியா? உனக்கு தம்பிக்கு நெய் ஊத்திக்கும். சரி, எனக்கு வந்து எண்ணெய் மட்டும் ஊத்தி. எத்தனை ரவுண்ட் இருந்தாமா சைக்கிள் போனேன்? 5 ரவுண்ட் போனோம். இங்க நம்ம வீட்ல இருந்து அங்க லாஸ்ட் வரைக்கும். அப்படியா? அந்த சைக்கிள் வந்து தேவாவோட சைக்கிள். அது 12th படிக்கும் போதா? 10th. அவருக்கு வந்து இடியாப்பம், சப்பாத்தி வந்து எனக்கு, பிருந்தாவுக்கு, தேவாவுக்கு மட்டும்தான். அவருக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டவே வயிறு வந்து ஒத்துக்காது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இடியாப்பம் பால். எத்தனை சப்பாத்தி வந்துருக்கு பிருந்தா? 1. இப்போ 2வது போட்டு 4. 2 போடுறேன். ஓகே, எல்லாம் சுட்டுட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு செட்டப் பண்ணிட்டோம். அப்பா மினி டைனிங் டேபிள். ஆமா, சூப்பர் சூப்பர் பா. பால் கணிக்கணும் ஒன்று. பிருந்தா இங்க சேர போட்டப்பா, தேவா வந்து படிச்சிட்டு இருக்கறாங்க. ஸ்டூல் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஒரு குட்டி ஸ்டூல் இருக்கும். ஆமா, எடுத்து போட்டுக்கோ ஜிமானினே. இந்த எடுத்து போட்டுக்கறமா. சனா பாபா. ஓகே, நான் கை கழுவிட்டு வரேன். கை கழுவிட்டு வா. என்னடா யாரா வர? என்னடா ரொம்ப அவ்வளோதான் ஜிமா, சூப்பர். அங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர். அவ்வளோதான். இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். செம்ம காத்து. நல்லா காற்று ஜில்லுன்னு வருதுல்ல. அண்ணனுக்கு பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், எப்போ ஊருக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணா. அப்படியே. ஆமா, டிக்கெட்டை போட்டு இது காரை ரெடி பண்றேன், ஊருக்கு வரேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. காட்டுங்களா? ஆமா, சப்பாத்தி எடுத்து வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன பாபா? எனக்கு இது இடியாப்பம். இடியாப்பம். பிருந்தா காட்டு மாமாட்ட வீடியோ கால். என்னண்ணா? வாங்க வாங்க, வெயிட்டிங். வாங்க வாங்க வாங்க. சென்னைக்கு வரோம், கலக்குறோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே, பை அண்ணா, பை. குட் நைட், பை. குட் நைட், பை. இந்த கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ சொல்லிடு பிருந்தா. தேங்க்யூ, பை. தேங்க்யூ, பாய்.